ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம சும்மா மைண்ட் ப்ளோயிங்கான ஒரு கதையை பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கதையை நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஸோ ஆன்லைன் என்ன அப்படின்னா, ஒரு டாக்டர் ஒருத்தர் அவரோட ஒய்ஃப் சாகர நிலைமையில இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு கேன்சர். அவங்கள குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இவரு ஒரு புது மருந்தை உருவாக்க ட்ரை பண்றாரு. ஸோ இவர் அந்த மருந்தை உருவாக்குனாரா, ஒய்ஃபை காப்பாத்தினாரா இல்லையான்றது தான் முழு கதையே. கேட்கறதுக்கு ஏதோ எமோஷனல் ட்ராமா மாதிரி தெரியலாம், ஆனால் இது இடியாப்பத்தை பிச்சு போட்ட மாதிரி பயங்கர குழப்பமான ஒரு ஃபேண்டசி கதை. ஸோ என்ன ஏதுன்னு தெளிவாக நம்ம பார்த்துடலாம். நீங்கள் வந்திருக்கிற இடம் உங்கள் ஃபிலிம் ரோல். ஞாபகமாக உங்கள் ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம தி ஃபவுண்டைன்ன்ற ஒரு வித்தியாசமான சைஃபை ஃபேண்டசி கதையை தான் பார்க்க போகிறோம். ஸோ கதையுடைய ஆரம்பத்தில் யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு விஷயத்தை எழுதுறாங்க. இது புக் ஆஃப் ஜெனசிஸ்ன்ற பைபிள்ல இருக்கிற வசனம். இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, கடவுளுடைய கட்டளையவே மீறி ஆதாமும் ஏவாளும் அந்த பழத்தை சாப்பிட்டுட்டாங்க. இதனால கடவுள் கார்டன் ஆஃப் ஈடன்ல இருந்து அவங்கள வெளியே அனுப்பிட்டாரு. அதுக்கப்புறமா அந்த ட்ரீ ஆஃப் லைஃபை பாதுகாக்கிறதுக்காக ஒரு எரியும் வால், ஃபிளேமிங் ஸ்வாட அங்க வைக்கிறாரு. ஸோ இந்த விஷயங்கள் தான் அந்த வசனத்துல எழுதியிருக்கு. ஸோ இந்த வசனத்துல இருந்து தான் கதையே ஆரம்பிக்குது. ஸோ அப்படியே 1600களில் ஸ்பெயின்ல இருக்கிற ஒரு போர் வீரர், அவரோட பேரு தாமஸ் வர்டே. இவங்க இருக்கிற இந்த ஸ்பெயின் ராஜ்யமே பெரிய ப்ராப்ளத்துல இருக்கு. ஸோ இதை சரி செய்யணும், இந்த ராஜ்யம் தொடர்ந்து வாழணும் அப்படின்னா சாகா வரம் கிடைக்கணும். அதுக்காக இந்த போர் வீரர் ஒரு முக்கியமான வேலைக்காக போக போறாரு. போறதுக்கு முன்னாடி அவருடைய ராணிய பாக்குறாரு. இந்த போர் வீரர் தாமஸ் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டார்க்கா இருட்டில் இருக்கிற மாதிரி இருப்பாரு. ஆனா இதுவே ராணியோடைய முகம் ரொம்ப பிரகாசமா இருக்கும். ஸோ அந்த ராணி அந்த போர் வீரர்கிட்ட ஒரு ரிங்கு ஒன்றத்தை கொடுக்குறாங்க. அதை அவர் கையில வச்சுக்கிட்டு கண்டிப்பா இந்த நான் வேலையை முடிப்பேன் அப்படின்னு அவரு சொல்றாரு. ஸோ அந்த போர் வீரர் எதை தேடி போறாருன்னா, ட்ரீ ஆஃப் லைஃபை தான் தேடி போறாரு. அந்த ட்ரீயோடைய சாரை குடிக்கும் பொழுது சாகா வரம் நமக்கு கிடைக்கும். இது மூலியமா இந்த ஸ்பெயின் ராஜ்யமே அழிவே இல்லாம வாழும் அப்படின்றது தான் பிளான். அந்த ட்ரீ ஆஃப் லைஃப் யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னா, மாயன் மக்கள் கிட்ட இருக்கு. ஸோ தாமஸ் வர்டேன்ற அந்த போர் வீரரும் அவருடைய ஆட்களும் அந்த மாயன் மக்கள் கிட்ட இருந்து ட்ரீ ஆஃப் லைஃபை எடுக்கலான்னு ட்ரை பண்றாங்க. இதுக்காக பயங்கரமான சண்டையும் நடக்குது. அதுல ஸ்பெயின் வீரர்கள் தோத்து போறாங்க. நம்ம தாமஸ் வர்டே மாட்டிக்கிறாரு. அவரை இவங்க கொல்லாம மேலே ஏறிப்போ அப்படின்னு ஒரு பிரமிடுக்கு மேல அனுப்புறாங்க. இவரும் மேல போய் பார்க்கும்போது தான் அங்க இந்த மாயன் இனத்துடைய தலைவர் இருக்காரு. அவரு முதல் தந்தை இந்த ட்ரீ ஆஃப் லைஃபை காப்பாத்துறதுக்காக அவரு உயிரையே இழந்தாரு. இப்ப நீயும் வா, உன் உயிரும் போக போகுதுன்ட்டு மாயன் இனத்தோட தலைவர் கையில எரியற ஒரு நெருப்பு வாளை கொண்டு வராரு. எங்க நம்ம தாமஸ் வர்டேவும் சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகுறாரு. ஆனா அந்த மாயன் தலைவர் நம்ம தாமஸை கத்தியாலேயே குத்தி அந்த எரியற நெருப்பாலேயே ஒரே அடி. டக்குன்னு கதை அப்படியே ஸ்பேஸுக்கு போகுது. அங்க ஒரு துறவி இருக்காரு, தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரு திடுக்குன்னு கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாரு. ஸோ 1600களில் வாழ்ந்த நம்ம தாமஸ் வர்டே மாதிரி தான் இந்த துறவியும் இருக்காரு. ஆனா இந்த கதை நடக்கிறது ஃபியூச்சர்ல. இந்த துறவி ஒரு ஸ்பேஸ்ஷிப்ல இருக்காரு. பார்க்க ஸ்பேஸ்ஷிப் மாதிரிலாம் இல்ல, ஒரு பபுள் ஒன்று. அந்த பபுளுக்குள்ள பழைய அழியிற நிலைமையில இருக்கிற ஒரு வயசான மரம் இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான ஸ்பேஸ்ஷிப்ல தான் இந்த துறவி வேற ஏதோ ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போய்கிட்டு இருக்காரு. அதோட அவரு அங்க இருக்கிற மரம் கூட பேசுறாரு. அந்த மரத்தை அவர் தொடும் பொழுது அந்த மரமும் ரியாக்ட்லாம் பண்ணுது. மரத்துல இருக்கிற அந்த சின்ன சின்ன முடி மாதிரி இருக்கிற அந்த மெல்லிய வேர்கள்லாம் அப்படியே அவரை தொடுற மாதிரி மேல தூக்குது. இந்த துறவியும், நீ ஒன்றும் கவலைப்படாத, நமக்கு எதுவும் ஆகாது, சீக்கிரமாவே நம்ம நல்ல இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அந்த மரத்தோடைய அந்த பட்டையில இருந்து கொஞ்சோண்ட எடுத்து அவரு சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் பக்கத்துல ஒரு பெண்ணுடைய உருவம் அவருக்கு தெரியுது. அதை பார்க்கறதுக்கு 1600களில் இருந்த அந்த ராணி மாதிரியே இருக்கு. அவங்க இந்த துறவியை பார்த்து, வெளியே பனி பெய்யுது, அதுவும் பனி, வா நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த துறவியும், என்னால் முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு, ஆனா டாமி நீ என் கூட வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு அவங்க சொல்ல, இஸி சொன்னா கேளு, இஸி சொன்னா புரிஞ்சுக்கோ அப்படின்னு இவர் கத்தி விடுறாரு. ஸோ அவங்களோட பேர் இஸி. இவர் கத்தின உடனேயுமே இஸியோடைய உருவம் அங்கிருந்து மறைஞ்சி போக, ஆனா இவரு அந்த மரத்தோடைய பட்டைகள்ல இருந்து ஒரு சாயம் மாதிரி ஒன்றத்தை உருவாக்கி அது மூலியமா இவரு டாட்டூவை போட்டுக்கிறாரு. அப்பதான் அவரு கண்ணுக்கு இன்னொரு இல்யூஷன் தெரியுது. என்னன்னா, நம்ம இஸி உடம்புக்கு முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்து இவர் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. இப்ப கதை பிரசன்ட் டைமுக்கு வருது. ஸோ நம்ம இஸி இருக்காங்கல்ல, அவங்க வெளியே பனி பெய்யுது, அதுவும் பனி, வா நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட, பிரசன்ட்
டைம்ல இருக்கிற டாமி என்னால வர முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்றாரு. இவர் இப்படி கத்தி விட்ட உடனேயுமே அவங்க கோச்சுக்கிட்ட அங்க இருந்து போறாங்க. இவரும் சமாதானப்படுத்த பின்னாடி வராரு. ஆனா டக்குன்னு ஒரு பர்சன் வந்து சார் ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம டாமி வந்து ஒரு டாக்டர். இப்ப அவரு சர்ஜரி பண்ண போறாரு. அதுக்காக அவருடைய ரிங்கை கலட்டி கையெல்லாம் வாஷ் பண்ணி அவரு ஆபரேஷனுக்கு ரெடி ஆகுறாரு. ஆனா என்ன பிரச்சனைனா பேஷண்டோடைய தலையில இருக்கிற அந்த டியூமர் கேன்சர் அது வளர்ந்துகிட்டே இருக்கு. கட் பண்ணி எடுத்தாலும் திரும்ப திரும்ப வளருது. ஸோ அதை குணமாக்க வழியே தெரியல. ஸோ அதனால பேஷண்ட்டை சாகடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கும் பொழுதே நம்ம டாமி என்ன பண்றாருன்னா யோசிச்சுக்கிட்டே மேலே பார்க்கறாரு. அங்க இருக்கிற லைட்டு அது ஒரு சூரியன் மாதிரியும் அதை சுத்தி மேகங்கள் இருக்கிற மாதிரியும் ஒரு போர்ட்டல் மாதிரியும் அவருக்கு தெரியுது. சடனா அவருக்கு ஒரு ஐடியா தோணுது. இவங்க ஒரு மரத்துல இருந்து கண்டுபிடிச்ச ஒரு அன்டெஸ்ட் காம்பனன்ட் அதை யூஸ் பண்ணி இந்த கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட்டை பார்க்கலாம் அப்படின்னு இவர் சொல்ல வேற வழி இல்ல, எல்லாருமே அதை ஓகேன்னு சொல்லி ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதோட இப்பதான் நமக்கு தெரிய வருது உண்மையிலேயே அந்த பேஷண்ட் யாருன்னா அது ஒரு குரங்கு. கேன்சருக்கான மருந்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம டாக்டர் டாமி டெஸ்ட் பண்ணப்படாத ஒரு காம்பனண்ட்டை வச்சு தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இன்னைக்கு வரைக்குமே எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. ஸோ ஆப்ரேஷனை முடிச்சுட்டு வெளியே வந்து அவரோட வெட்டிங் ரிங்கை எடுக்கலான்னு பார்த்தா ரிங்கை காணோம். ஸோ அப்போதான் ஒரு பெரிய டாக்டர் ஒருத்தவங்க வராங்க. அவங்க நம்ம டாமியை பார்த்து உன்னோட ஒய்ஃப் ஈஸி வெளியே இருந்தா நான் பார்த்தேன், நீ அவ கூட டைமை ஸ்பெண்ட் பண்ணாமல் ஏன் இந்த மாதிரி ஆப்ரேஷன் இருக்க, இந்த நேரத்தில் நீ உன் ஒய்ஃப் கூட இருக்கணும் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க நான் இதெல்லாம் பண்ணுறதுக்கு காரணமே என்னோட ஒய்ஃப் தான். ஸோ இப்போ தான் நமக்கும் புரிய வருது ஆக்சுவலாக நம்ம டாமியோடைய ஒய்ஃப் இருக்காங்களே ஈஸி, அவங்களுக்கு வந்துட்டு தலையில் கேன்சர் இருக்கு. ஸோ சீக்கிரமாகவே சாக போகிறாங்க. ஆனால் என் ஒய்ஃபை நான் சாக விட மாட்டேன், அவளை எப்படியாவது காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி தான் குரங்குகளை வச்சு அந்த கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட்டை இவர் செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒய்ஃபு கூட டைமை கூட ஸ்பெண்ட் பண்ணாமல். ஸோ வேலை முடிஞ்சதும் நேராக ஒரு வீட்டுக்கு போகிறாரு. அவரோட ஒய்ஃப் ஈஸியை கூப்பிட்டு பார்க்குறாரு. வீட்டுக்குள்ளே அவங்க காணோம். நம்ம கோவமா பேசுறதுனால கோச்சுக்கிட்டு எங்கேயாவது போயிட்டாளா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் விண்டோ கதவு திறந்திருக்கு. போய் எட்டி பார்த்தா அங்க பனியில உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு டெலஸ்கோப்பை வச்சுக்கிட்டு. இதன் ஆட்டிக்ல இருந்து எடுத்தேன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கேன், இங்க வா வந்து பாருன்னு சொல்ல நம்ம டாமியும் போயிட்டு அந்த டெலஸ்கோப் வழியா பார்க்கும் பொழுது ஸ்டார்ஸை சுத்தி ஒரு நெபியூலா ஒன்று இருக்கு. அதை பார்த்துட்டு ரெட் கலர்ல இருக்கே அது என்ன ஸ்டார் ஒரு மாதிரி இருக்கு, அது ஒன்றும் ஸ்டார் கிடையாது, அது ஒரு நெபியூலா. அழிய போற நட்சத்திரத்தை சுத்தி உருவாகிற ஒரு காஸ்மிக் டஸ்ட் தான் இந்த நெபியூலா. இத மோயன்ஸ் வந்து ஷிபால்பான்னு சொல்லுவாங்க. அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய ஆத்மா இந்த நெபியூலாவுக்கு வந்து தான் மறுபிறவி எடுக்குமா இப்படின்னு ஈஸி சொல்ல நம்ம டாமியும் பரவாயில்லையே உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு, நம்ம கிட்ட இன்டர்நெட் இருக்கு, ஈஸியா அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஆனா மோயன்ஸ் எப்படி வானத்துல எவ்வளவோ ஸ்டார்ஸ் இருக்கு, இதை விட வெளிச்சமாலாம் இருக்கு, அதை விட்டுட்டு இந்த நெபியூலாவை எதுக்காக மறுபிறவிக்காக இவங்க சூஸ் பண்ணணும்? ஏன்னா இந்த நெபியூலாவும் அழிஞ்சு போய் புது நட்சத்திரமா உருவாக போகுது. அதே மாதிரிதான் அவங்க ஆத்மாவும் அழிஞ்சதுக்கு அப்புறம் இந்த நெபியூலாவுக்கு போயிட்டு மறுபிறவி எடுக்க போகுதுன்னு சொல்றாங்க. சோ இதெல்லாம் எப்படி மோயன்ஸுக்கு அந்த காலகட்டத்திலே தெரியும் அப்படின்னு சொல்லி இவங்க கேக்குறாங்க. அதோட இதை பத்திலாம் என் புக்ல இருக்கு அப்படின்னு அவங்க சொன்ன உடனேயுமே டாமியும் என்னது உன்னோட புக்கா, ஆனா அந்த கதை வந்து ஸ்பெயின்ல நடக்கிற மாதிரி தானே நீ சொன்ன? இல்ல டாமி, அது ஆரம்பிக்கிறது ஸ்பெயின்ல, ஆனா முடியறது அந்த நெபியூலால தான் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. சோ அப்பதான் டாமி நோட் பண்றாரு அவங்க ஷூவே போடவே இல்ல, வெறும் கால்லயே பனியில இருக்காங்க, எவ்வளவு ஜில்லுன்னு இருக்கும். ஏய் ஜினி என்ன பண்ற, சீக்கிரம் வீட்டுக்குள்ள வா அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. கதை அப்படியே ஃபியூச்சருக்கு போகுது. அந்த பபிள் மாதிரி இருக்கிற ஸ்பேஸ்ஷிப்ல இருக்கிற நம்ம துறவி அவரு இப்போ வித்தியாசமான ரெட் கலர் ஆரஞ்சு கலர் இருக்கிற இடத்துக்குள்ள நுழையிறாரு. இவரு அந்த நெபியூலா ஷிபால்பான்ற இடத்துக்குள்ள தான் நுழைய ஆரம்பிக்கிறாரு. ஸோ கதை அகைன் பிரசன்ட் டைமுக்கு வருது. ஈஸி பனியில இருந்ததுனால ரொம்ப ஜில்லுன்னு ஆயிடுச்சு அவங்க உடம்பு, அதை நார்மல் ஆக்கணும்னு சுடு தண்ணியில அவரு குளிக்க சொல்றாரு. ஸோ அவங்களும் குளிக்கிறாங்க. அப்பதான் நம்ம டாமியோடைய கையை நோட் பண்றாங்க, ரிங்கு இல்ல, இவர் தான் சர்ஜரி பண்ணும்போது கழட்டி வச்சாரு, காணாம போயிடுச்சுல. ஓ நான் சாக போறேன்னு அடுத்த ஆளை தேட ஆரம்பிச்சிட்டியா, உன்னால வெயிட் பண்ண முடியலன்னா வெயிட் பண்ணாத பரவாயில்ல அப்படின்னு அவங்க சொல்ல இவர் கடுப்பாகி அங்க இருந்து எழுந்து போறாரு. இசியும் இங்க பாரு நான் சும்மா தான் சொன்னேன், கொஞ்சம் ஸ்பாஞ்சை எடுத்து நல்லா சுடு தண்ணியில முக்கி கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்க இங்க நம்ம டாமிக்கு புரியல. ஏன்னா பாத் டப்ல சூடான தண்ணி தான் வந்துகிட்டு இருக்கு. இவரும் அந்த ஸ்பாஞ்சை சுடு தண்ணியில முக்கி காலில் வைக்கிறாரு. அவங்களுக்கு எந்த ஃபீலிங்ஸுமே இல்ல. வெளியே கோல்டா இருந்தது, அங்கேயும் உனக்கு எந்த உணர்ச்சியும் இல்ல, இப்ப சூட்டுக்கும் உணர்ச்சி இல்ல, இதெல்லாம் ரொம்ப தப்பு, வா ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு சொல்ல உடனே ஈஸி வந்து ப்ளீஸ் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப நாளாவே நடந்துகிட்டு இருக்கு, இது ரொம்ப நாளாவா ஈஸி, இதை என்கிட்ட சொல்லிருக்கணும்ல நீ, ஆனா எனக்குள்ள நான் வித்தியாசமா ஃபீல் பண்றேன், ப்ளீஸ் என்னை விட்டு எங்கேயும் போகாத அப்படின்னு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்ல இவரும் நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு கூடவே இருக்காரு. ஸோ அவரை குளிச்சு முடிச்ச உடனேயுமே அப்ப நம்ம டாமிக்கு ஒரு ஃபோன் கால் வருது.
அதே நேரத்துல தான் இசியும் வந்துட்டு அவங்க எழுதின அந்த புக்கை கொண்டு வராங்க. அந்த புக்கோட நேம் தி ஃபவுண்டைன். அந்த புக்கை இன்னும் ஃபுல்லா முடிக்கல. ஆனா இருந்தாலும் இருக்கிற வரைக்கும் டாமி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நீங்க சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் வரணும் அப்படின்னு கால்ல சொன்னதுனால இங்க இசியும் புரிஞ்சுக்கிறாங்க இவர் போக போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சோகமாகறாங்க. டாமியும் நான் வந்துடுறேன்ட்டு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. அங்க போய் பார்க்கும்போது தான் இவர் ஆபரேஷன் பண்ணார்ல ஒரு குரங்கு, அது இப்ப ரொம்ப ஹெல்த்தியா ஆக்டிவா இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்றதுக்கெல்லாம் பழைய வயசான குரங்குகளை தான் கொடுப்பாங்க. ஆனா இப்ப அந்த மருந்தை போட்ட உடனேயுமே குரங்கு ரொம்ப இளமையாயிடுச்சு. அடிப்பட்ட இடங்கள்ல புது முடிகள்லாம் உருவாக ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட டிஏஜிங் ப்ராசஸ் இவங்க பண்ணிட்டாங்க. அதனால எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. இந்த விஷயத்தை தான் நம்ம டாமி கிட்ட சொல்றாங்க. டாமியும் அந்த கேன்சர் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க அது அழியல, அது அப்படியே தான் இருக்குன்னு சொல்லும்போது டாமி பயங்கரமா கடுப்பாகிறாரு. ஏன்னா அவருக்கு இந்த கேன்சரை குணமாக்குற ஒரு மருந்தை கண்டுபிடிக்கணும், அதை யூஸ் பண்ணி அவரோட ஒய்ஃபை காப்பாற்றணும், அதுதான் ஆசையே. ஸோ அதனால திரும்பவும் நம்ம ஆராய்ச்சியில் இறங்கணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஸோ அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துடுறாரு. அங்க அவரோட ஒய்ஃப் எசி தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கழுத்துக்கு பின்னாடி அந்த முடிகள்லாம் இருக்கு. ஸோ இந்த விஷயத்த வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்படியே அவங்க பக்கத்தில் படுத்துக்கிட்டு இருக்கும்போது தான் அடடா புக்கை கொண்டு வந்து கொடுத்தாலே அதை நம்ம படிக்கவே இல்லையேன்னு ஞாபகம் வந்து வேகமா போயிட்டு தி ஃபவுண்டைன்ன்ற அந்த புக்கை படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த புக்கில் கதை ஆரம்பிக்கிறதே 1600களில் ஸ்பெயின்ல தான். ஸோ ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்தோம்ல தாமஸ் வர்டேன்ற ஒரு ட்ரீ ஆஃப் லைஃபை கண்டுபிடிக்க போவாரு. அது எல்லாமே நம்ம இசி எழுதின புக்கில் வந்த கதைகள் தான். ஸோ அந்த கதைகள்ல இருக்கிற அந்த ஹீரோ தாமஸ் வர்டே நம்ம டாமி மாதிரியும் அந்த குயின் வந்து நம்ம இசி மாதிரியும் இருக்கிறதுக்கான காரணம் இதுதான். ஸோ ஸ்பெயின் ராஜ்யத்துக்கு வந்துட்டு ஒரு ராணி இருக்காங்க. அந்த ராணியை அழிக்கணும் அப்படின்னு ஒரு பர்சன் ட்ரை பண்றாரு. அதனாலேயே ராணியோடைய ராஜ்யத்தில் இருக்கிற முக்கியமான ஆட்கள் எல்லாம் பிடிச்சு ஒருத்தரா இவர் கொலை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயம் கேள்விப்பட்டு நம்ம தாமஸ் வர்டே என்ன பண்றாருன்னா அந்த பர்சனை கொலை செய்யணும் அப்படின்னு அவருடைய இடத்துக்குள்ளேயே போக ஆரம்பிக்கிறாரு. ஆனா அதுக்குள்ளேயே நம்ம ராணியோடைய ஆட்கள் தாமஸ் வர்டேவை தடுத்து திரும்ப ஸ்பெயின் ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு வராங்க. ஸோ அவதான் அவங்களும் சொல்றாங்க நீ எனக்காக தான் அவனை கொலை பண்ண போன, ஆனா நீ கொலை பண்ணி இருந்த அப்படின்னா எல்லா எதிரிகளும் சேர்ந்து ஒன்னா என்ன தீர்த்து கட்ட வருவாங்க. ஏன்னா இப்ப நம்ம ராஜ்யமே சுத்தி எதிரிகளால நிரம்பி இருக்கு. அப்பதான் ராணிக்கு உதவியாளரா இருக்கக்கூடிய ஒருத்தர் அவரு போர் வீரனான தாமஸ் வர்டே கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. எல்லா எதிரிகளும் நம்மளுடைய ராஜ்யத்தை பிடிக்கிறதுக்கு ஏன் முயற்சி பண்றாங்க அப்படின்னா ஏன்னா நம்ம ராஜ்யத்துல தான் ஒரு அதிசயம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மேப்பை எடுத்து வச்சு அந்த மேப்புக்கு மேல ஒரு கத்தியை வைக்கும் பொழுது அந்த கத்தியோட நிழல் அந்த மேப்பை மறைக்குது. ஆனா அந்த கத்தியில இருக்கிற ஓட்ட வழியா அந்த மேப்ல ஒரு 4 இடம் மட்டும் வெளிச்சமா இருக்கு. ஸோ இந்த இடங்கள்ல தான் மாயன்ஸ் வந்து பிரமிடை கட்டி வச்சிருக்காங்க. சுத்தி இருக்கிற அந்த 3 இடங்கள்ல பிரமிட் எல்லாருக்குமே தெரியும். ஆனா நடுவுல இருக்கிற பிரமிட் ரொம்ப ரொம்ப ரகசியமானது. அந்த பிரமிட்ல தான் ட்ரீ ஆஃப் லைஃப் இருக்கு. அது ஒரு மரம். அந்த மரத்துடைய சாரை நம்ம குடிச்சோம் அப்படின்னா நமக்கு சாவே இல்லாத ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்ல இதை கேட்கிற தாமஸ் வர்டே நம்புற மாதிரியே இல்ல. ராணியும் சொல்றாங்க இது எல்லாமே உண்மைதான். கார்டன் ஆஃப் ஈடன்ல மொத்தம் 2 மரங்கள் இருந்தது. ஒன்னு ட்ரீ ஆஃப் லைஃப், இன்னொன்னு ட்ரீ ஆஃப் நாலேஜ். ஆதாமும் ஏவாலும் கடவுளுடைய கட்டளையை மறுத்து அந்த ட்ரீ ஆஃப் நாலேஜ்ல இருந்த பழங்களை சாப்பிட்டுட்டாங்க. அதனால கடவுள் அந்த தோட்டத்தை விட்டு ஆதாமையும் ஏவாளையும் வெளியே அனுப்பிட்டாரு. அதோட ட்ரீ ஆஃப் லைஃபை அவங்க கண்ணுக்கு தெரியாத மாதிரி மறைச்சு வச்சிருக்காரு. அந்த ட்ரீ ஆஃப் லைஃப் தான் மாயன்ஸோடைய அந்த பிரமிட்ல இருக்கு. ஸோ இந்த எதிரிகளை சமாளிக்க நம்ம அந்த ட்ரீ ஆஃப் லைஃப்ல இருக்கிற அந்த சாரை சாப்பிட்டோம்னா சாவே இல்லாத வாழ்க்கை நமக்கு கிடைச்சிரும். இது மூலியமா நம்மளை யாராலும் ஜெயிக்க முடியாது. எனக்காக நீ போயிட்டு ட்ரீ ஆஃப் லைஃபை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி தான் ஒரு மோதிரத்தையும் கொடுத்து அனுப்புறாங்க. இதுதான் நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்திருப்போம். அதோட இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. ட்ரீ ஆஃப் லைஃபை நீ பார்க்கும் பொழுது இந்த மோதிரத்தை போட்டுக்கோ, நீ திரும்ப வரும் பொழுது நீயும் நானும் ஒன்னா இம்மோர்டலா வாழலாம்னு சொல்றாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம இசி எழுதின புக்ல நம்ம டாமி படிக்கிறாரு. பார்த்தா விடிஞ்சிருச்சு. பெட்ல தூங்கிக்கிட்டு இருந்த இசியை காணோம். அவங்க மியூசியம் தான் போயிருக்கணும்னு வேகமா இவரும் போறாரு. பார்த்தா அங்கதான் இருக்காங்க. அங்க மாயன்ஸை பத்தின எழுதின ஒரு புக்கை அவங்க படிக்கிறாங்க. அதை டாமி கிட்டையும் காட்டுறாங்க. இங்க பாரு இது மாயன்ஸோடைய ஆக்சுவல் புக். இதுல உலகம் எப்படி உருவாச்சுன்னு அவங்க எழுதிருக்காங்க பாரு. முதல் மனுஷன் தோன்றினா அவரை வந்து தி ஃபர்ஸ்ட் ஃபாதர்னு சொன்னாங்க. அவரோட வயிற்றுல இருந்து ஒரு செடி வளர ஆரம்பிச்சது. அந்த செடியோடைய வேர்கள்லாம் ஃபார்ம் ஆகிதான் பூமி உருவாச்சு. அவருடைய சோல் தான் அந்த மரத்துடைய கிளைகளா வளர்ந்து வானங்களையும் ஸ்பேஸையும் உருவாக்குச்சு. அந்த ஃபர்ஸ்ட் ஃபாதருடைய தலை தான் ஷிபால்பாவா மாறிச்சு. அங்கதான் சோல்ஸோடைய மறுபிறவி நடக்கும். ஸோ இதை பத்தி என்ன நினைக்கிற டாமின்னு சொல்லி கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆனா நான் என்ன நினைக்கிறது, இதுல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா இறப்பு அப்படின்றது ஒரு முடிவு கிடையாது, அது ஒரு புது தொடக்கத்தின் ஆரம்பம்னு சொல்றாங்க.
இதை கேட்டு டாமி ஒரு மாதிரி ஆகுறாரு. சரி சரி வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு போகும்பொழுது மேல இருந்து லைட்டு நம்ம இசி மேல அடிக்க இசியும் ஒரு மாதிரி அப்படியே மயக்கம் போடுற நிலைமைக்கு போறாங்க. டக்குனு இவர் ஓடி வந்து பிடிச்சிடுறாரு. அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல்லையும் சேர்க்கிறாரு. இசியோடைய உடம்பு ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ மயக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிற இசி நம்ம டாமியை பார்த்து நான் கிட்ட நெருங்கிட்டேன் அப்படின்னு சொல்ல இவரால் தாங்கிக்க முடியல. ஏன்னா இவங்க சாக கூடாதுன்னு தான் இவ்வளோ வேலைகள் இவர் பாக்குறாரு. அங்க இருந்த டாக்டரும் வந்துட்டு கேன்சர் ரொம்ப பெருசா வளர்ந்துருச்சு, இவங்க பொழைக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா டாமியால சுத்தமா தாங்கிக்க முடியல. இங்க பாரு நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன், நீ ரொம்ப ஸ்ட்ராங்கானவ, எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்னு இவரு சொல்றாரு. அப்புறம் வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு வரும்பொழுது அங்க இவர் ஆபரேஷன் பண்ண அந்த குரங்க வச்சு வேற ஏதோ ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க. ஏன்னா அந்த ட்ரீயோடைய காம்பனண்ட்டை வச்சு ஒரு மெடிசனை யூஸ் பண்ணும்பொழுது இப்போ அந்த குரங்குக்கு வந்து வயசு கம்மி ஆகுது, ரிவர்ஸ்ல போகுது. இது வந்து ரெவல்யூஷனரியான ஒரு விஷயம். இது மூலியமா நிறைய பணம் இவங்க சம்பாதிக்கலாம், மனுஷங்க இளமையாவே இருக்க ஒரு வாய்ப்பும் இருக்கு. ஆனா நம்ம டாமிக்கு என்ன வேணும், அந்த கேன்சர் குணமாகணும். ஆனா அது இன்னும் குணமாகல. சோ அதுக்காகவே இன்னொரு குரங்கை ஏற்பாடு பண்ணி அதுக்கும் ஆபரேஷன் பண்றாரு. அதுவும் வேலைக்காகல. இன்னொரு குரங்கை ஏற்பாடு பண்ண சொல்றாரு. விஷயம் கேள்விப்பட்டு பெரிய டாக்டரும் வந்து நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உன் வைஃப் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, நீ கூட இருக்கணும், இங்க இருந்து என்ன பண்ண போற, அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்க கூடாது, என் கூட வீட்டுக்கு வரணும், அதுக்காக தான் நான் இங்க போராடிக்கிட்டு இருக்கேனே. ஆனா டாமி ஒரு நாள் நைட்ல உன்னால எதையும் பண்ண முடியாது, சொன்னா கேளு, அவளுக்கு நீ வேணும், ஒழுங்கா ஹாஸ்பிட்டலுக்கு போன்னு சொல்லி அனுப்புறாங்க. சரி நீ இவரும் ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. அங்க ஈஸி வந்துட்டு இவருக்காக ஒரு கிஃப்ட்டை வாங்கி வச்சிருக்காங்க. இவர் ஓபன் பண்ணும் பொழுது பென்னு இங்க் இருக்கு. எனக்கு எதுக்கு பென்னு அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்னா நீ தான் எழுதணும், நான் என்னத்த எழுத போறேன், என்னோட புக்கு தான், எல்லாமே நான் எழுதிட்டேன், ஆனா லாஸ்ட் சாப்டர் மட்டும் நான் எழுதவே இல்லை, இதை நீ தான் ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதோட மாயன்ஸை பத்தின இன்னொரு விஷயத்த சொல்றாங்க. ஒருத்தங்க இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்கள புதைக்கிற இடத்துல ஒரு விதைய போடும் பொழுது அது ஒரு மரமா வளரும், இறந்து போனவங்க அந்த மரமா வாழ்வாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கை. ஸோ அதே மாதிரி நான் என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டிருக்கேன், நான் இறந்து போயிட்டேன்னா என்னோட உடம்ப அவ தோட்டத்துல புதைக்கணும் அப்படின்னு. இது கேட்ட உடனே டாமி கடுப்பா ஆகுறாரு. ஏன்னா அவரோட ஒய்ஃப் சாகணும்னு அவர் ஒரு துளி கூட நினைக்கவே இல்லை. ஆனா ஈஸி என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் சாகிறதுக்கு ரெடி ஆயிட்டேன், இதுக்கப்புறம் நான் எதை பார்த்தும் பயப்பட போறது கிடையாதுன்னு சொல்றாங்க. அதனால ப்ளீஸ் வேலை இருக்குன்னு சொல்லி என்னை விட்டுட்டு போகாம என் கூடயே இருக்கியான்னு அப்படின்னு சோகமா அவங்க கேட்க, அவரும் அவனை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு கட்டி பிடிச்சுக்கிறாரு. இப்ப கதை அப்படியே ஃபியூச்சருக்கு போகுது. அந்த துறவி இருக்காருல்ல, அவருடைய அந்த ஸ்பேஸ்ஷிப்ல அழிய போற அந்த நெபியூலால தான் இருக்காரு. அப்படியே மெதுவா வந்து அந்த மரத்தை அவர் டச் பண்ணும் பொழுது அதுல சின்ன சின்னதா முடி மாதிரி இருக்கு. நான் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்ல, ஈஸியோடைய கழுத்துல இருக்கிற முடி, இங்க மரத்துல இருக்கிற முடி. ஸோ இந்த மரம் நம்ம ஈஸி ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியே மெதுவா அந்த மரத்துக்கிட்ட, நீ ஒன்றும் கவலைப்படாத, சீக்கிரமாவே இது வெடிக்க போகுது, புது ஸ்டார்ஸ் உருவாக போகுது, நீயும் மறுபிறவி எடுப்ப, உன் கூட நானும் இருப்பேன் இப்படின்னு சொல்லி அந்த மரத்துல இருந்து ஒரு பட்டையை எடுத்து அவரு சாப்பிடுறாரு. ஸோ இப்ப கதை பிரசன்ட் டைமுக்கு வருது. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரியே அந்த ஈஸியோடைய கழுத்து கிட்ட முடிகள்லாம் இருக்கு. அங்க இவரு நம்ம கிட்ட நெருங்கிட்டோம், நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எப்படி அங்க அந்த துறவி மரத்துக்கிட்ட பேசினாரோ, இங்க இவரு அவரோட ஒய்ஃப் ஈஸி கிட்ட பேசுறாரு. அதுக்கப்புறமா ஈஸி எழுதின அந்த புக்கை தொடர்ந்து அவர் படிக்கும் பொழுது அந்த போர் வீரர் தாமஸ் வர்டே என்ன பண்றாருன்னா, அந்த ட்ரீ ஆஃப் லைஃபை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லா எந்த ஒரு படை வீரர்களும் வர மாதிரி இல்ல. ஏன் அப்படின்னா, இந்த ராஜ்யத்தை சுத்தி எதிரிகள் சுத்து போட்டாங்க. ராணிக்கு யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களோ எல்லாருமே போட்டு தள்ளுறாங்க. அதனால இனிமே நம்ம ராணிக்கு சப்போர்ட் பண்ண கூடாதுன்னு நினைக்கும் பொழுது இந்த போர் வீரர் தாமஸ் வர்டே வந்து என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோம், அவங்க வரலையா. அதனால அவருடைய ஆட்களையே இவர் சண்டை போட்டு நிறைய பேரை கொன்னு மீதி இருக்கிற 2 பேர்கிட்ட ஒழுங்கா என் கூட வாங்க அப்படின்னு இவங்களை கூட்டிட்டு தான் அவரு வந்து அந்த மாயன்ஸை பாக்குறதுக்கு போவாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு நமக்கு தெரியும். மாயன்ஸ் கூட சண்டை போடுவாங்க, அந்த 2 ஆட்கள் இறந்து போவாங்க. நம்ம தாமஸ் வர்டேவை பிரமிட் மேல போக சொல்லுவாங்க. அங்க மாயன்ஸோடைய தலைவர் மாதிரி ஒருத்தர் இருப்பாரு. அவரு நெருப்பு வாளால நம்ம தாமஸ் வர்டேவை அட்டாக் பண்ணுவாரு. இப்படின்னு இந்த விஷயங்களை இவர் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே டக்குன்ட்டு எமர்ஜென்சி, அவரோட ஒய்ஃபுக்கு உடம்பு முடியாம போகுது. வேக வேகமா வந்து செக் பண்ணி பார்க்கும் பொழுது ரொம்ப சீரியஸா இருக்காங்க. டாக்டர் எல்லாருமே ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம டாமியோடைய ஹாஸ்பிட்டல் இருக்கிற அந்த பெரிய டாக்டர் அவங்களும் வராங்க. டாமி, இதை நீ நம்பவே மாட்ட, அந்த மரத்துல இருந்து எடுத்த காம்பனன்ட் மூலியமா ஒரு மருந்தை தயாரிச்சு அந்த குரங்குக்கு கொடுத்தல, அதோட வயசு ரொம்பவே கம்மியாச்சு, அதோட இப்ப அந்த கேன்சரும் குறைய ஆரம்பிக்குது, நீ கேன்சரை குணமாக்குற மருந்தை கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு சொல்ல இவருக்கு தூக்கி வாரி போடுது. அப்படின்னா தன்னோட ஒய்ஃபை காப்பாற்ற முடியும், அதுக்கு அவ கொஞ்ச நேரம் உயிரோட இருக்கணும் அப்படின்னு வேக வேகமா போறாரு. ஆனா போய் பார்க்கும் பொழுது அவரோட ஒய்ஃப் இறந்தே போயிட்டாங்க. இவரும் சிபிஆர் பண்றாரு, நெஞ்சு பிடிச்சு அழுத்துறாரு, எந்த ஒரு பயனும் இல்ல, ஈஸி இறந்து போயிடுறாங்க. ஸோ டாமியால குணப்படுத்த முடியும் அப்படின்ற விஷயம் தெரியலனா கூட அவர் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க மாட்டாரு. ஆனா என் ஒய்ஃபை காப்பாத்திருக்க முடியும், நான் தான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. ஒரு பெரிய கில்ட்டுக்கு போறாரு. அதோட இங்க அந்த ஃபியூச்சர்ல துறவி மாதிரி இருக்காருல,
அவரு கூட இருக்கிற அந்த மரமும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிக்குது. அந்த துறவியும் ரொம்ப கஷ்டப்படுறாரு. சாகாதன்ட்டு அந்த மரத்தை கட்டி பிடிச்சுக்கிட்டு அவரு விடவே இல்லை. பிரசன்ட் டைம்ல இறந்து போன நம்ம இசிக்கு இறுதி சடங்கு நடக்குது. அங்க எல்லோருமே ரொம்ப சோகத்துல இருக்காங்க. ஆனா நம்ம டாமி பயங்கர கோவத்துல அங்க இருந்து கிளம்புறாரு. பெரிய டாக்டரும் என்னாச்சு டாமி, ஏன் போற? எங்க பாருங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். டாமி, நீ ஒன்னும் காரணம் கிடையாது. இல்ல உங்களுக்கு புரியல, இந்த சாவுன்றது ஒரு வகையான நோய் தான். இதுக்கும் நான் மருந்து கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து வேகமா அவர் கிளம்ப வீட்டுக்கு போயிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அவரோட கையில அந்த வெட்டிங் ரிங் இல்ல, அது தொலைஞ்சு போயிடுச்சு. அப்பதான் அவரோட ஒய்ஃப் கிஃப்ட் பண்ண அந்த பேனா இருக்கு, அதுல இங்க தொட்டு அவரோட கையில வெட்டிங் ரிங் மாதிரியே டாட்டூ போட்டுக்க ஆரம்பிக்கிறாரு. இதே டாட்டூ ஃபியூச்சர்ல அந்த துறவி கையிலயும் இருக்கு. அந்த ஒரு டாட்டூ மட்டும் இல்லாம கை முழுக்கவே நிறைய டாட்டூஸ் இருக்கு. சோ அப்படின்னா பிரசன்ட் டைம்ல இருக்கிற நம்ம டாமியும் ஃபியூச்சர்ல இருக்கிற துறவியும் ஒரே ஆள் மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. எங்க நம்ம டாமி வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்க இருக்கிற எல்லார்கிட்டயுமே நம்ம கண்டுபிடிச்ச மருந்து ஏஜை ரிவர்ஸ் பண்ணுது அப்படின்னா இது மூலியமா மனுஷங்க வயசே ஆகாம வாழ்ந்துகிட்டே இருக்கலாம், சாவுன்ற ஒன்னே வராது, இதை பத்தி நம்ம இன்னும் ஆராய்ச்சி பண்ணணும், சீக்கிரமா அதுக்கான வேலையில இறங்குங்கன்னு எல்லாரையுமே பூஸ்ட் அப் பண்றாரு. எங்க கதை அப்படியே ஃபியூச்சர்ல அந்த துறவி கிட்ட போகுது. அந்த இடமே வெளிச்சமாக ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா அந்த நெபியூலாவோடைய மையத்துக்கு அவர் வந்துட்டாரு. அப்படியே சோகமா அழிகிற நிலைமையில இருக்கிற அந்த மரத்துக்கிட்ட இருக்கும்பொழுதுதான் எங்க பிரசன்ட் டைம்ல இன்னொரு விஷயம் மாற ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா நம்ம விஜி கூப்பிட்டு இருப்பாங்கல்ல ஸ்னோல நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லி, ஆனா இவர் முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் கோச்சுக்கிட்டு அங்க இருந்து போயிடுவாங்க. இவரும் பின்னாடி போகலான்னும் பொழுது அசிஸ்டன்ட் சார் ஒரு முக்கியமான விஷயம் எமர்ஜென்சின்னு சொல்லி கூப்பிடுவார்ல ஆபரேஷனுக்கு, அதே விஷயம் தான் திரும்ப நடக்குது. ஆனா போன தடவை அவர் அந்த ஆப்ரேஷனுக்கு போயிடுவாரு. ஆனா இந்த தடவை இசி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவர் வெளியே இசியை மீட் பண்ணுவாரு, இசி கூட டைமை ஸ்பெண்ட் பண்ணுவாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான டைம் லைன் ஒன்று நடக்குது. இது என்னன்னு பின்னாடி நம்ம பார்ப்போம். இப்போ அகைன் ஃபியூச்சர்ல அந்த துறவி இருக்காருல்ல, அவரு நெபியூலாவுடைய மையத்தில் இருக்காரு. அங்க போகும்போது திடீர்னு இசியோடைய உருவம் வருது, சீக்கிரம் அதை ஃபினிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. இங்க இவர் கடுப்பாகிறாரு, ப்ளீஸ் ஸ்டாப், என்னை விட்டுரு, உனக்கு என்னதான் வேணும்னு கத்துறாரு. சடனா பார்த்தா இசியோடைய உருவம் அந்த ஸ்பெயின் ராணியோடைய உருவம் மாதிரி மாறுது. நீ எனக்காக அதை கொண்டு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்க இந்த துறவியும் எனக்கு அதை எப்படி பண்றதுன்னு தெரியல, உன்னால கண்டிப்பா முடியும், நீ எப்ப அந்த மரத்தை கண்டுபிடிக்கிறியோ அப்ப நீ அந்த மோதிரத்தை போடு, நம்ம சாவே இல்லாத வாழ்க்கைய வாழலாம். இதை கேட்ட உடனே துறவிக்கு ஏதோ ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. சாகிறதுக்கு முன்னாடி நம்ம டாமியோடைய ஒய்ஃப் இசி சொல்லியிருப்பாங்கல்ல, நான் ரெடி ஆயிட்டேன், இனிமே நான் எதை கண்டும் பயப்பட போறது கிடையாதுன்ட்டு. ஸோ அதே மாதிரி இவரும் நானும் ரெடி ஆயிட்டேன், நான் சாகிறதுக்கு ரெடி ஆயிட்டேன், எனக்கு எதை கண்டும் பயம் கிடையாது அப்படின்னு இவர் சொல்றாரு. அப்ப சடனா அந்த நெபியூலா அவரை இழுக்க ஆரம்பிக்குது. இவரும் அப்படியே அந்த நெபியூலாவுடைய மையத்துக்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு. ஒரு யோகா பண்ற மாதிரியான பொசிஷன்ல அப்படியே நெபியூலாவுடைய சென்டருக்கு இவர் போக ஆரம்பிக்கிறாரு. இந்த நேரத்துல கதை பாஸ்டுக்கு போகுது. அந்த மாயன்ஸோடைய லீடர் நெருப்பு வாளால நம்ம தாமஸ் வேர்டேவை வெட்ட வருவார்ல, அப்படி வெட்டலான்னு வரும்பொழுது சடனா பார்த்தா அந்த இடத்துக்கு அந்த துறவி வராரு. அவரை பார்த்த உடனேயுமே அந்த மாயன்ஸோடைய லீடர், தி ஃபர்ஸ்ட் ஃபாதர் நீங்களா, உங்களை எப்படி எனக்கு தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லி முட்டி போட்டு தன்னுடைய கழுத்தை காட்டுறாரு சாக்ரிஃபைஸ் பண்றதுக்காக. இங்க அந்த தாமஸ் வேர்டேவுக்கு எதுவும் தெரியல, ஏன்னா நடக்கிறது அந்த மாயன் லீடருக்கு மட்டும் தான் தெரியுது. தாமஸ் வேர்டே என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு புரியாம ஏதோ ஒன்று நம்மளை கொலை பண்ண வந்தா நம்ம கொன்னுடணும் அப்படின்னு அந்த மாயன் லீடரை காலி பண்ணிட்டு அப்படியே தொடர்ந்து போகும்போதுதான் அந்த இடத்துல ஒரு பெரிய மரம், த ட்ரீ ஆஃப் லைஃப் இருக்கிறத பார்த்து இவர் மெய் மறந்து போயிடுறாரு. ஸோ வேகமா அந்த ட்ரீ ஆஃப் லைஃப் கிட்ட போயிட்டு தங்கிட்ட இருந்த அந்த கத்தியை எடுத்து ஒரு குத்த அதுல இருந்து பால் சுரக்குது. அந்த பால்ல ஒரு சொட்டு தரையில பட்ட உடனேயுமே டக்குன்னு செடி முளைக்க இவருக்கு ஒன்றும் புரியல. வயிற்றுல காயமா இருக்கு, அதுல அந்த பாலை தடவின உடனேயுமே அந்த காயம் அப்படியே மறைஞ்சு போயிடுதா. அப்படின்னா ராணி சொன்ன மாதிரி இதுல சாகா வரம் இருக்கு அப்படின்னு சொல்லி டக்குன்னு வர பால் எல்லாத்தையுமே இவர் குடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப திடீர்னு வானத்துல ஏதோ ஒண்ணு போர்ட்டல் மாதிரி உருவாகுது. ராணியும் சொல்லியிருப்பாங்க அந்த ட்ரீயை பார்த்ததுக்கு அப்புறம் மோதிரத்தை போடுன்னு. அதே மாதிரி இவர் மோதிரத்தை போடலான்னு வரும்பொழுது இவருடைய அடிப்பட்ட காயத்துல இருந்து செடிகள் முளைக்க ஆரம்பிக்குது. இவர் உடனே பிடுங்கி போட்டுறாரு. ஆனா திரும்ப திரும்ப வளருது. அங்க மட்டும் கிடையாது, உடம்பு ஃபுல்லாவே செடிகளா வளர்ந்து இவரு ஒரு செடியாவே மாறி போயிடுறாரு. சடனா பார்த்தா அந்த துறவி இருக்காருல்ல, அவர்கிட்ட அந்த மோதிரம் இருக்கு. அவரு அந்த மோதிரத்தை அப்படியே போடுறாரு. அதை அவர் போடும் பொழுது கரெக்டா அந்த நெபியூலா அந்த ஸ்டாரு அப்படியே அது மொத்தமா அழிய இருட்டாகுது. திரும்ப அது ஒரு பெரிய வெடிப்பா வெடிச்சு செதற அந்த துறவியும் அப்படியே தூக்கி வீசி அடிக்கப்படுறாரு. அதோட அழிஞ்சு போன நிலைமையில பபுள்குள்ள ஒரு மரம் இருந்ததுல, அந்த மரமும் திரும்ப அப்படியே புதுசா உருவாயிடுது. இப்ப கதை அகைன் பாஸ்டுக்கு போகுது. நம்ம இசி உயிரோட இருக்கும் பொழுது ஒரு விதைய பறிச்சு அதை நம்ம டாமி கிட்ட கொடுத்திருப்பாங்க.
அதை பத்திரமா வச்சிட்டு இருந்த டாமி இறந்து போன இசியோடைய சமாதியில அந்த விதைய புதைக்கிறாரு. கண்டிப்பா அது மரமா வளரும் அப்படின்னு நம்புறாரு. அப்படியே அதே இடத்துலயே அவர் நைட் வரைக்கும் இருக்காரு. நைட் டைம்ல அந்த வானத்தை பார்க்கும்பொழுது ஒரு பெரிய வெளிச்சம் ஒன்று உருவாகுது. அந்த வெளிச்சத்தை பார்த்துக்கிட்டே டாமியும் நான் அதை ஃபினிஷ் பண்ணிட்டேன்னு சொல்றாரு. இந்த இடத்துலயே இந்த கதை முடியுது. ஸோ இப்போ இந்த கதையில என்னதான் சொல்ல வராங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இது மாறிக்கிட்டே இருக்கும். அதை தான் டைரக்டர் சொல்றாரு. ஈஸி வந்துட்டு புக்கை நீ ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த புக்கோடைய ஸ்டார்டிங் என்ன, ஸ்பெயின்ல ஒரு போர் வீரரான தாமஸ் வெர்டே உரிய கதை. ஸோ அதை ஃபினிஷ் பண்ணணுன்றதுக்காக நம்ம டாமி எழுதுனது தான் அந்த துறவி வந்துட்டு ஒரு பபுள் மாதிரி இருக்கிற இடத்துல அழிய போற அந்த நெபுலாவுக்கு போறது எல்லாமே. ஸோ பிரசன்ட் டைம்ல நடக்கிறது மட்டும்தான் உண்மை, மற்றது எல்லாமே அந்த புக்கில் வர ஒரு கதை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுவும் கரெக்ட் தான் அப்படின்றது தான் டைரக்டர் சொல்றது. ஆனா இந்த கதையை பார்க்கும்போது எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, நம்ம ஈஸி எழுதின கதை தான் ஓகே, ஆனா அந்த கதையை அவங்க எதுல இருந்து இன்ஸ்பயர் பண்ணிருக்காங்க, உண்மையான மாயன்ஸ் உடைய வரலாறுல இருந்து. அப்போனா ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்ததும் உண்மையா தான் இருக்கணும், அதை இவங்க கதையா எழுதிருக்காங்க. பிரசன்ட் டைம்ல நடக்கிறது உண்மைதான், அதை யாருமே பொய்ன்னு சொல்ல முடியாது. பிரசன்ட் டைம்ல தன்னுடைய மனைவியை காப்பாற்ற முடியாம நம்ம டாமி ரொம்பவே கஷ்டப்படுறாரு. ஆனா அதுக்கு பதில் அவரு ஒண்ணுதை கண்டுபிடிச்சிருக்காரு, மனுஷங்களுக்கு சாவே இல்லாத ஒரு மருந்து. ஸோ தன்னோட ஒய்ஃப் இறந்து போயிட்டா, ஆனா இதுக்கப்புறம் மனுஷங்க யாருமே சாக கூடாதுன்ட்டு ஒரு மருந்தை உருவாக்கி அவ்வளவுதான், பூமியில யாருமே சாகவே இல்லை. இப்படியே பல வருஷங்கள் ஆகுது. 2500வது வருஷம் நம்ம டாமி உயிரோட தான் இருக்காரு. அவரு மொட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு ஒரு துறவி மாதிரியே இருக்காரு. ஸோ நம்ம டாமி தான் வந்து ஃபியூச்சர்ல இந்த மாதிரி இருக்காரு. தன்னுடைய ஒய்ஃப் இறந்து போன இடத்துல ஒரு விதையை அவர் வளர்த்திருப்பாரு. அந்த 500 வருஷங்கள்ல அது பெரிய மரமாவே மாறிடுச்சு. இப்ப அந்த மரம் அழியிற நிலைமையில இருக்கு. அதை இவர் மனசு ஏத்துக்கவே இல்லை. ஸோ அதனால அந்த மரத்தோட சேர்த்து ஒரு பபிள் மாதிரியான ஒரு ஸ்பேஸ்ஷிப்ல அந்த நெபுலாவுக்கு இவர் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அது வந்து சாதாரண ஒரு மரம் கிடையாது. நம்ம ஈஸியா சொல்லியிருப்பாங்க, மாயன்ஸ்ல வந்துட்டு ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்கன்னா அங்க ஒரு விதைய போடுவாங்க, அது மரமா வளரும் பொழுது இறந்து போனவங்களுடைய சோல் அதுக்குள்ள வாழும் அப்படின்னு. அதே மாதிரி தான் இப்ப அந்த மரத்துல நம்ம இசியோடைய சோல் இருக்கு. அதனாலதான் இசி கழுத்துல இருந்த முடி மாதிரியே அந்த மரத்துலயும் இருக்கு. இசி கூட பேசுற மாதிரியே அந்த மரத்து கூடயும் அவரு பேசுவாரு. ஏன்னா இசி சொல்லியிருப்பாங்க, அந்த நெபுலால தான் மனுஷங்களுடைய சோல் போயிட்டு மறுபிறவி ஆகும் அப்படின்னு மாயன்ஸ் நம்பினதா சொல்லியிருப்பாங்க. அதை இவரும் நம்புறாரு. அதனாலதான் இசியோடைய சோல் இருக்கிற அந்த மரத்தோட எடுத்துக்கிட்டு நேரா இவரு அந்த நெபுலாவுக்கு போறாரு. ஆனா அப்பதான் இவர் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாரு, இவர் சாவே இல்லாம இப்படியே வாழ்ந்துகிட்டு இருந்தா லைஃப் ஒரு தடவை தான். இவரும் இசியும் ஒன்னா இருந்தது ஒரு டைம் தான். ஆனா இறப்புன்னு ஒண்ணு வரும்பொழுதுதான் அடுத்த காலகட்டம்னு ஒண்ணு உருவாகும், நம்ம தொடர்ந்து வாழலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த கதையில அந்த புக்குன்றத வந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த வாழ்க்கையுடைய மொத சாப்டர், அந்த போர் வீரர் வந்துட்டு ட்ரீ ஆஃப் லைஃப கண்டுபிடிச்சி அதுல இருக்கிற பாலை குடிச்சு அவரு இறந்து போயிடுவாரு. தன்னுடைய உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணி அவரு மூலியமா தான் இந்த உலகமே உருவாகும். ஏன்னா ஈஸி சொல்லியிருப்பாங்க, தி ஃபர்ஸ்ட் ஃபாதருடைய வயிற்றுல இருந்து செடிகள்லாம் வளரும், அதுதான் பூமியா மாறும், அவருடைய சோலு கிளைகளா பிரிஞ்சு வானம் பிரபஞ்சம்லாம் உருவாகி அவருடைய தலை தான் வந்து அந்த நெபுலாவா மாறும் அப்படின்னு. அந்த புக்கோடைய ஸ்டார்டிங்ல பிறப்பு இருக்கு, மிட் பாயிண்ட் பிரசன்ட் டைம்ல இருக்கிறது, இவங்களுடைய வாழ்க்கை இருக்கு. ஆனா எண்டிங் மட்டும் அவங்க எழுதவே இல்லை. ஆனா ஒரு லைஃபோடைய முடிவு அப்படின்றது இறப்பு தான். சாவுன்றது ஒரு நோயோ இல்ல அதை கண்டு பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. எப்படி வாழ்க்கையில பிறப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியமோ அதே மாதிரிதான் இறப்பும் முக்கியம் அப்படின்ற மாதிரி இந்த விஷயங்களை டாமி புரிஞ்சுக்கிட்டு தான் நான் சாகுறேன் அப்படின்னு சொல்லி நெபுலா கிட்ட போவாரு. அங்க அந்த நெபுலா வெடிக்கும் பொழுது அவரும் இறந்து போய் மறுபிறவை எடுக்கிற மாதிரி இந்த படம் முடிஞ்சிருக்கும். ஸோ எனக்கு வந்து இது பிடிச்சிருக்கு. ஆனா இன்னும் இந்த கதையை தோண்டுனா டைம் டிராவலு, டைம் மேனிப்புலேஷனு, பேரலல் யூனிவர்ஸ்ன்ட்டு நமக்கு நிறைய எண்டிங் தோணும். இதை தான் இந்த டைரக்டர் சொல்றாரு, இந்த கதைன்றது ஒரு ரூபிக்ஸ் கியூப் மாதிரி, இதை பல வகைகளில் நம்ம சால்வ் பண்ணலாம், ஆனால் சால்வ் பண்ணால் கிடைக்கிற ரிசல்ட் ஒன்று தான் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதே மாதிரி தான் நம்ம பல பேர் பல விதமாக இதை புரிஞ்சுக்கலாம், ஆனால் கிடைக்கிற அவுட்கம் ஒன்று தான். ஒரு வாழ்க்கைன்றது பிறப்பு இறப்பு ரெண்டும் சேர்ந்தது தான், அது ரெண்டையும் பிரிக்க முடியாதுன்றது தான் இந்த படத்துடைய முக்கியமான கருத்து. ஸோ இந்த கதை எப்படி இருந்தது, இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதோட ஞாபகமாக எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.